இன்றைக்கி 5ஆம் நாள் இல்லையா, 5ஆம் நாளுக்கு வந்து குமாரி பேர் வந்து சண்டிகா. ஆமாம். இன்றைக்கி மகாலட்சுமி இது 2வது நாள். ஸோ அதனால் உட்கார பண்ணலாம், புதன்கிழமையாக இருக்கனால உட்கார அந்த பச்சைப்பயிரும் கொஞ்சோண்டு கடலப்பருப்பும் போட்டு உட்காரைக்கு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 hour ஊறணுது. அதேமாதிரி பச்சைப்பயிறு சுண்டல் இது வந்து இதுவும் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது அப்புறம் வந்து சமையல் வந்து இன்னைக்கு சாதம் பிரசாதம் தயிர் சாதம். ஆற்றுல சமையல் வந்து கருடாம் போட்டு கத்திரிக்காய் கூட்டு, நார்த்தங்காய் சாதம். இதுதான் இளங்கொட்டை. அதனால தான் அப்படியே கட் பண்ணாமல் காமிச்சேன். இதுக்கு பேர் தான் இளங்கொட்டை. இதில் வந்து என்ன பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து தயிர் பச்சடி பண்ணலான்னு இருக்கும். இளங்கொட்டைங்கிறது டெண்டர் பம்கினா? ஆமாம், டெண்டர் பம்கின். அது எல்எஸ் அப்படியே இருக்கும். அது ஓகே. அந்த வாரத்தில் பறிச்சான்னு கொண்டு வந்தேன். அதேமாதிரி இது வந்து கத்திரிக்காய் கூட அத்தையாத்துது செடியிலேருந்து, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சது. ஸோ இளங்கொட்டை தயிர் பச்சடி, கருடாமட் கத்திரிக்காய் கூட்டு, நார்த்தங்காய் சாதம், உட்கார பச்சைப்பயிறு சுண்டல், தயிர் சாதம். இன்னைக்கு சண்டிகா ராகம் என்னன்னு சொல்லி யாரோ கேட்டிருந்தால, வந்து வர ராகம். அதுதான் சொன்ன மாதிரி யூடியூப்பில் இந்த ராகத்தை தேடி கூட அம்பாள் கிட்ட ஸ்லோகம் போடலாம். ஆமாம். அது வந்து பைத்தம் பருப்பு வந்து நல்லா ஒரு ஆட் பெருசாக எடுத்துட்டுருக்கேன். அதுலேருந்து அப்புறம் நல்ல கோபுரமாக ஒரு கை அந்த இல்லை பாதி ஒருத்தர் அவள் டேஸ்ட்டு தான். இப்போ நான் போட்ட கணக்கு வந்து நல்ல பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் பைத்தம் பருப்பு, அதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு கடலப்பருப்பு, ரெண்டுத்தையும் ஒரு 1 hour ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் இப்படி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இது அரைச்சினது வந்து இப்படி இட்லி தட்டில் அதை விட்டு இப்படி வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற்றுக்கலாம். மிக்சியில் கூட ஊற்றுக்கலாம், இல்லை கையால் கூட ஊற்றுக்கலாம். இது வந்து இந்த உட்கார வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு. யூஸ்வலாக தீபாவளிக்கு என்ன ஆற்றுல என்ன நல்ல ஃபங்க்ஷன் டயத்துலலாம் இந்த ஸ்வீட் தான் நிறைய பண்ணுறது. உட்கார தான் பண்ணுறது. ஆமாம். ஸோ இது வந்து நல்லா இதை வந்து வேக வச்சுக்கிறேன் நான். இந்த சைடில் வந்து இது போட்டிருக்கேன், சுண்டலுக்கு பச்சைப்பயிறு வேக போட்டிருக்கேன். அது வெந்துட்டுருக்கு. ஆகட்டும். ஓகே. இந்த இட்லி மாரி வேக வச்சுருந்தேன் இல்லையா, அது அப்படி 4 பீஸாக கட் பண்ணி விட்டு வச்சுருக்கேன். இது கையில் உதுக்க வந்து அப்படி உதுக்கலாம், அப்படி பண்ணலாம். அப்படின்னா இன்னும் சிம்பிளாக என்னென்னா மிக்சியில் போட்டு ஒரு சுத்து ஒரு சும்மா அப்படி பண்ணிட்டோம்னா நல்லா உதிரியாக ஆகிடும். ஸோ அதுமாரி எல்லாம் பண்ணிக்கிறேன். இதுக்கு வெல்லம் என்ன அளவுனா, நம்ம எவ்வளோ பருப்பு எடுத்துக்கிறோமோ சேம் அளவும் எடுத்துக்கலாம். ஸ்வீட்ஸ் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா இன்னும் ஒரு கை சும்மா வெல்லம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவல் தான். எவ்வளோ பருப்பு எடுத்துக்கிறோமோ அது ஈக்குவல். நான் ஒரு கை கூட போட்டிருக்கேன் ஸ்வீட் வேணுமேனு. அப்புறம் அந்த தேங்காயும் ஏலக்காயும் திரி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ ஜலம் விட்டு கரைச்சின்ட்டு இது ஒரு மாதிரி ரொம்ப கெட்டி பாக வைக்கக்கூடாது, ஒரு மாதிரி தக்காளி பாக வைக்கணும். ஸோ அது வச்சுக்கிறேன் நான். இப்படி மிக்சியில் போட்டுருந்தோடனே இப்படி பண்ணும்போது கொஞ்சோண்டு எங்கெங்கே அது கட்டி இருக்கோ அதெல்லாம் அப்படி எடுத்து போட்டுன்றேன். திருப்பி இதை போட்டுன்ட்டு இப்படி பண்ணலாம். அதுமாதிரி இப்போ இந்த தேங்காயும் ஏலக்காயும் திரி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுருவேன். வெல்லம் பாகு வச்சுட்டு அது தக்காளி பாகு வைப்பேன். காமிக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து துர்க்கைக்கு நம்ம வேண்டிண்டு நைவேத்தியம்லாம் பண்ணோம். இப்போ அடுத்த 3 நாள் வந்து 4, 5, 6 வந்து மகாலட்சுமிக்கு இல்லையா. ஸோ ஜென்ரலாக அந்த மகாலட்சுமிக்கு வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, மகாலட்சுமி வந்து ஓடுற தண்ணி மாதிரி, நதி மாதிரி, அந்த நதி மாதிரி மகாலட்சுமி இல்லை. எல்லா இடத்துலையும் பரவுவா, எல்லா இடத்துலையும் போவா, அந்த மாதிரி. ஸோ இந்த மகாலட்சுமி வந்து நம்ம வந்து பிடிச்சி வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். என்னென்னா டெய்லி ஆற்றுல வந்து காத்தாலே சாயந்தரம் விளக்கேற்றணும். நம்ம எப்படி டெய்லி சாப்பிட்றோமோ அதே மாதிரி விளக்கேற்றணும். கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சோண்டு ஜலம் பெருமாள்கிட்ட வைக்கணும், சாமி ரூமில் வைக்கணும். நம்மளால் முடிஞ்சது நைவேத்தியம் பண்ணணும். அதாவது வெறும் பால் சக்கரை கூட போகிறோம், இதான் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டான் பால். அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா, சண்டை போட்டுனே இப்போ 5 விரல் ஒன்றா இருக்கா இல்லை. அதேமாதிரி எல்லா குணமும் ஒரே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் வந்து அது வந்து சண்டை போட்டு கத்தி அமக்கலம் பண்ண சண்டை போடாமல் அமைதியாக மனசை சாந்தமாக, மெயினாக வந்து லேடிஸ் இந்த சமைக்கிறவா இது பண்ணுற இந்த மாதிரிலாம் பண்ணுறவா வந்து அமைதியாக இருந்தால் அவளை பார்த்து வரிசையாக ஒருத்தர் அமைதி ஆகிடுவா, ஃபேமிலி அமைதி ஆகிடும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அது கரெக்ட். அதனால் சாந்தமாக இது வந்து முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி புரிய வைக்கிறதுன்றது நம்மளோட கடமை அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி வீடை வந்து எப்பயும் வீடுன்னு இல்லை, எல்லாமே சுத்தமாக இருந்தால் நீட்டாக க்ளீனாக இருந்தாலே கண்டிப்பாக மகாலட்சுமி அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. அது வந்து அதுக்கு வந்து ஸ்லோவாக வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வாங்கிட்டோம், இல்லை
வேலைக்காரி வச்சு வேலை வாங்கிட்டு சில எப்பயுமே வந்து கிச்சன், பெருமாள் ரூம், நம்ம வாசம் செய்கிற ஹாலு, பெட்ரூம் எல்லாம் க்ளீனாக இருக்கணும். அதேமாதிரி துணியெல்லாம் வந்து ரொம்ப இந்த கிழிஞ்ச துணியெல்லாம் ஆற்றுல போட்டுக்கக்கூடாது, வச்சுக்கூடாது, தரித்திரம்னு சொல்லுவாள். கொடுத்துடணும் ரொம்ப நாள். இது எப்பயுமே இதுக்காக தான் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் ட்ரெஸ் வாங்காமல் சாதாரணமாக வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டு யாருக்காக கட்டிக்கிற வேலை கொடுத்துடணும். அதுமாதிரி ரொம்ப அப்படியே பழசெல்லாம் சேர்த்து வைக்கிறது, குப்பை வைக்கிறதுலாம் இல்லாமல் இருந்தாலே லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. அதேமாதிரி இந்த ஊதுவத்தி, ஏதாவது ஒரு வாசனை திரவியம், வாசனை சாம்பிராணி, இப்படி ஏதாவது ஆற்றுல போட்டுகிட்டே இருக்கணும். இது வந்து எனக்கு தெரிஞ்சது இருக்கலாம், சாஸ்திரத்தில் நிறைய இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். நீங்கள் அட்லீஸ்ட் மகாலட்சுமி பற்றி சொல்லுங்கள். மகாலட்சுமியோட அவதாரத்தை பற்றி பார்க்கலாமா? எப்படி வந்து தோன்றினாள் இந்த மகாலட்சுமி அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு இல்லையா, அதில் வந்து மகாலட்சுமியோட அவதாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த துர்வாச முனிவர் இருக்கா இல்லையா, அவருடைய சாபத்தில் தேவர்கள் எல்லாரும் இன்க்ளூடிங் தேவேந்திரன் எல்லாருக்கும் பெரிய சாபம் ஆயிடுச்சு. அவளுடைய பதவி, பொருள், செல்வம் எல்லாம் போயிட்டு தேவேந்திர உலகமே வந்து களை இழந்து இருக்கு. அப்போது அவள்லாம் வந்து ரொம்ப மனசு வருந்தி மகாவிஷ்ணுவை போய் பார்க்குறான். பார்த்துட்டு இந்த மாதிரி பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து மகாலட்சுமியை நான் வந்து இன்னொரு அவதாரம் எடுக்க சொல்கிறேன், எடுத்து உங்களுக்கு இதிலேருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணுறேன், ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து பார்க்கடலை கடையணும் அப்படின்னு சொல்கிறார். பார்க்கடலில் கடையணுங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயமா? அப்போ அவன் வந்து தேவர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, இந்த பார்க்கடலை கடையிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் இதை அப்படின்னு அவன் கேட்கும்போது மகாவிஷ்ணு சொல்கிறது வந்து, மந்தார மலையை வந்து மத்தாக்கி, வாசுகி என்ற பாம்பை வந்து கயிறாக்கி, ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் 2 பேரும் சேர்ந்து கடைஞ்சா அதிலிருந்து மகாலட்சுமி வந்து அவதாரம் எடுப்பா அப்படின்னு சொல்லுவார் மகாவிஷ்ணு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து மந்தார மலையவே வந்து மத்தாக்கி கடைவா. அதில் பார்க்கடலில் கடைய ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப விஷம் வரும். அது வரும். அதை வந்து சிவனே வந்து குடிச்சுடுவார். ஆமாம், அதை வந்து பிடிச்சவா வந்து தொண்டையில் இது பிடிச்ச கதை இருக்காங்க, நீலகண்டன் சொல்லுவா இல்லையா. ஸோ அது வந்து அதை குடிச்சதுக்கப்புறம் அந்த விஷம் போனதுக்கப்புறம் அதுலேருந்து வேற ஜந்துக்கள் வேற வேற பிராணிகள்லாம் வரும். அதெல்லாம் போனதுக்கப்புறம் கடைய அந்த பார்க்கடல் வந்து அழகான ஒரு ஐஸ்வர்யமான ஒரு அவதாரமாக வந்து மகாலட்சுமி வெளியே வருவாள். மகாலட்சுமி அந்த மாதிரி ஒரு மகாலட்சுமியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் குதூகலமாட்டும். அந்த தேவர்கள் எல்லாருக்குமே பார்த்துட்டு எல்லாருமே வந்து அந்த மகாலட்சுமி அடையணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எல்லாரும். அப்போ மகாலட்சுமி புரியும் இல்லையா, புரிஞ்சிடும் அவளுடைய மனசில் இருக்கிற எண்ணம். மகாலட்சுமி மேலே வந்த உடனே அவள் சொல்லுவாள் எல்லாருக்கும் வந்து, என்னை அடையணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட நான் போய் சரணடைகிறது கிடையாது, என்னை பார்த்தும் எந்த சலனமும் இல்லாதவங்கள்ட்ட தான் போய் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் திருவடியில் போய் சரணடைஞ்சிருவான். பெருமாள் வந்து அங்கே யோக நித்திரையில் இருப்பார். மகாலட்சுமியை பார்த்தும் கூட அவர் வந்து யோக நித்திரையில் இருப்பார். அப்போது பெருமாள்கிட்ட வந்து சரணடைஞ்சிடும். அப்போது அந்த பிரம்மதேவன் வந்து இந்த தேவர்களுக்கெல்லாம் சொன்னது என்னன்னா, எங்கெங்க நீதி, நேர்மை, அறம், தர்மம், நியாயம், நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே வந்து லக்ஷ்மி வாசம் செய்வாள் அப்படின்னு சொன்னது பிரம்மதேவன் வந்து தேவர்களுக்கு சொன்னது. ஸோ இது வந்து வெறும் பொருட்செல்வம் மட்டும் நம்ம நினச்சி மகாலட்சுமியை வேணும்னா நமக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் அப்படின்னு பிரம்மதேவனே சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணமே அதுதான். இப்போ நல்ல ஒரு ஒழுக்கமோ மனசில் சாந்தமோ இல்லாமல் பொருட்செல்வத்தை மட்டும் நம்ம எதிர்பார்த்து மகாலட்சுமி நம்ம வந்து
வேண்டின்னு இருந்தால் அங்கே தங்க மாட்டா. ஆமாம், கரெக்ட். வரும் போகும். அடுத்த வாழை பார்த்து பொறாமப்படக்கூடாது. எல்லாருக்கும் நல்லது செய்யணும். வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் இருந்தாலும் அது உட்காந்து பேசிக்கிற அளவுக்கு மனசில் வந்து திடம் வேணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் லக்ஷ்மி. கரெக்ட். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து பொருளை மட்டும் நினச்சிட்டு மகாலட்சுமி வேண்டோம்னா அங்கே இருக்க மாட்டா அப்படிங்கிறது பிரம்மதேவன் வந்து தேவர்களுக்கு சொன்னது. கரெக்ட். இப்படி விட்டு விட்டு பார்க்கும்போது பிடிக்க வருதான்னு பார்க்கணும். பிடிக்க வருது தெரியுதா இந்த இடத்துல? ஆமாம், ஆமாம். ரொம்ப ரொம்ப வரணும், அப்படி கெட்டியாக வரணும்னு இல்லை, ஓரளவுக்கு வரணும். இது இந்த டயத்தில் என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன் நான். நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுன்ட்டு இப்போ நல்லா அப்படியே கிண்டிடுவேன். எல்லாம் ஒன்றாறு வரைக்கும் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இது பண்ணணும். உதிர்ந்துடும். அப்படியே இது பண்ணிக்கிறேன். இது நல்லா இது மாதிரி அதெல்லாம் உப்புமா மாதிரி ஆகிடும். உப்புமா மாதிரி ஆகிடும். அப்படியே அடுப்பில் வச்சுட்டு நல்லா எல்லாம் ஒன்றா எடுத்து கொஞ்சம் ஈரப்பதம் வேண்டாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சோன்னா அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா உதிரியாக இன்னும் ஆறுனோடனே நல்லா உதிரியாக ஆகிடும். பைத்தம் பருப்பு இல்லையா ஆகிடும். இங்கே வந்து முந்திரி பருப்பு நல்லா நெய்யில் வச்சுட்டுருக்கேன், அதையும் போட்டுருவேன். அப்புறம் கொஞ்சோண்டு பெருமாளுக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் அம்பாளுக்கு வைக்கிறதுனால பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு இது குங்குமப்பூ. அவ்வளோ இந்த உட்கார எடுத்துப்போ. இந்த சுண்டலுக்கு வேக வச்சுருக்கேன் இல்லையா? அதை இப்போ வந்து எப்படி வேணால் நிறைய விதமாக பண்ணலாம். நான் காமிச்சிருக்கேன் இல்லையா? இப்போ இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுன்ட்டு கடுகு வச்சு உளுத்தம் போட்டுன்ட்டு மிக்சியில் வந்து இந்த இது வச்சுருக்கேன். 1-2 ரொம்ப இதுவாக இது பண்ணல. ஒரு கடலப்பருப்பு வறுத்துட்டுருக்கேன், மிளகா வறுத்துட்டுருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதில் வந்து வேணால் தனியா பொடியும் போடலாம். பொருத்தூள் பொடி அன்றைக்கி நேற்று பண்ணோம் இல்லையா கதம்ப சாதத்துக்கு, அந்த பொடி இருந்தாலும் போடலாம். இது போட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் போடல இன்றைக்கி, வெறும் தேங்காய் போட்டாலும் போடலாம், நல்லாயிருக்கும். இது போட்டுட்டு சும்மா சிம்பிளாக அப்படி இந்த இது அப்படி சும்மா கடலப்பருப்பும் மிளகாயும் வறுத்துட்டேன், அதை போட போகிறேன். அவ்வளோதான். கொஞ்சோண்டு பெருங்காயமும் போட்டுட்டேன். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒன்று ஓப்பன் குக்கிங்கில் ஜலம் நம்ம கரெக்டாக பார்த்து விடுறதுனால இல்லவே இல்லை வேஸ்ட் ஆகலை பாருங்கள். இல்லைன்னா வெந்து போன ஜலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வராது. இது கரெக்டாக அப்படியே வெந்திருக்கு, இதாக இருக்குது. நம்ம பார்த்து விட்டுக்கலாம். ஆமாம். எடுத்து வச்சிடறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் சத்தியாவத்தில் இருந்ததில்ல? ஆமாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சாதம் குழச்சலாம் வடிச்சுட்டுருக்கேன் தயிர் சாதத்துக்கு. நிறைய வாட்டி காமிச்சிருக்கோம். நம்ம உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நிறைய வெண்ணெய் போடணும் பெருமாளுக்கு பண்ணும்போது. அம்பாளுக்கு? ஆமாம், அம்பாளுக்கு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கடுகு தாளிச்சுட்டு பெருங்காயமும் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். ஆமாம், பெருங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி. இல்லை மாதுளம் பழம் நம்ம இஷ்டம். தயிர் சாதத்துக்கு வந்து எப்படின்னா அம்பாளுக்கு எப்படின்னா கொடுக்கலாம். அப்புறம் வந்து நிறைய பால் விடணும். 2-3 கிளாஸ் பால் விட்டுட்டு தயிர் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் விடணும். ஆமாம். பெரிய இந்த நேற்று வச்சுருந்தேன் இல்லை வெங்கலப்பானை, அதில் வடிச்சிருந்தேன். காமிக்க வேண்டாம், நான் இதில் போட்டு பண்ணுறேன். இந்த ஒரு கரண்டி போடணும், தயிர் போடும். அவ்வளோதான். நார்மல்னா 2 ஸ்பூன் இல்லை, நார்மல் இது கொஞ்சம் பெரிய கரண்டி. ஆமாம், நார்மல் ஸ்பூன்னா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன். ஆமாம். அடுத்து பிரசன்ட் நிலக்கடை இப்படி நறுக்கின்ட்டு தோல் சீக்க வேண்டாம். வந்துட்டு இது அப்படியே கொஞ்சம் உப்பை போட்டு ஜலம் கம்மியாக விட்டுருக்கேன், வேக வச்சிட்றேன். இந்த தயிர் பச்சிருக்கு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி நறுக்கின்றிருக்கேன். கடுகு தாளித்து இதையும் இது பண்ணிவிட்டு அது வெந்ததுக்கப்புறம் அது போடுவேன். இந்த கத்திரிக்காயை நல்லா இது பண்ணியிருக்கேன். கருடா மட்டும் கத்திரிக்காய் போட்டுல? ஆமாம், வேக வச்சுருக்கேன் கத்திரிக்காயை. இங்கே வந்து 2 தேங்காய், நல்லா கொஞ்சம் தனியா 1 டீஸ்பூன், நல்லா அதேமாரி ஜீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிட்டுருவேன். அரைச்சிட்டு 2 சாம்பார் பொடி போடணும். 2 சாம்பார் பொடி, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுட்டு இந்த அரைச்சதையும் போட்டு புளி கரைச்சி விடுவேன். ஓகே. இந்த சாம்பார் பொடி போட்டிருக்கேன் 2 ஸ்பூனு. இந்த புளி ஜலத்தை விட்டுட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த அரைச்சது அந்த தேங்காய் கொஞ்சோண்டு ஜீரகம் தனியாக அரைச்சேன் இல்லையா, அதையும் போட்டுட்டு கருடா வறுத்து தாளிச்சு கொட்ட வேண்டியதான். இதுக்கு வந்து கருவடாம் போடுறோம் இல்லையா? ஆமாம், கருவடாம் போடுறதுனால கொஞ்சம் ஜலமாக இருந்தால் கூட அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம்,
அந்த கருவடா வந்து அப்சர்வ் பண்ணிடுறோம். ஆமாம், அதனால தான் பருப்பு ஒன்றுமே போடல, பருப்பு போடல ஒன்றும் போடல இருக்குது. அந்த கருவடாமே தண்ணி எடுத்துக்கோங்க. ஆமாம், எடுத்துக்கோ, கொஞ்சம் கட்டியாயிரும். ஆமாம், அதுக்கு தான் பருப்பு போடுறதில்ல. ஆமாம், சூப்பர். போட்டோன்னு வந்துட்டு பார்த்தீங்களா? ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ காமிக்கிறேன். அது அப்படியே தயிர் விட வேண்டியதான். இந்த எல்லா பச்சடியோட இந்த இளங்கொட்டை தயிர் பச்சடி தான் நல்லாயிருக்கும். அப்படியா? தேங்காய், தனியாக ஜீரகம் போட்டோம் இல்லையா, அதை அரைச்சி போட்டு கொதி வந்துடுச்சு இல்லையா? இப்போ இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு இதை போட்டிருக்கேன். எடுத்து போட்டு எல்லாருக்கும் பெரிய நார்த்தங்காய் சாதம் தான். அது எலுமிச்சை சாதம் மாதிரி தான். கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டுட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணிக்கோங்க. வேறு காம்பினேஷனை செப்பரேட்டாக போட்டிருக்கேன். நான் தான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு. ஓகே. கடுகு வச்சுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சோண்டு இது பச்சை மிளகாய், இஞ்சி, வரமிளகா, கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம். அப்புறம் பெருங்காயத்தையும் போட்டுட்டு இது பண்ணிட்டேன். அப்புறம் சாதம் போட்டு கலக்க வேண்டியதான். இது வச்சுருக்கேன், இங்கே ஜூஸ் இங்கே வச்சுருக்கேன், நார்த்தங்காய் ஜூஸ் இங்கே இருக்குது. ஓகே. எலுமிச்சை பழம் ஒழிகிற மாதிரி நார்த்தங்காய், அவ்வளோதான். ஆயிடுச்சு. ஒக்காரை, அப்புறம் நைவேத்தியத்துக்கு வந்து ஒக்காரை, தயிர் சாதம், சுண்டல், நார்த்தங்காய் சாதம், கத்திரிக்காய் கூட்டு, பருப்பு தயிர் பச்சடி. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. ஓகே.